வணக்கம். ஆன்மா வளரட்டும், ஒளிரட்டும். கர்மாவே இங்கேதான் கடந்து செல்கிறான். வாழும்போதே திருப்பி அதுக்கு இவன் வந்து பிறந்து கர்மாவை இன்னொரு நேரம் கழிக்க வேண்டுமா? அவன் வாழும்போதே கழித்து விட்டுதான் சொல்கிறான். இது இது உண்மை. ஒவ்வொருத்தனும் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனுடைய நிலையை, ஒரு ஆன்மாவினுடைய நடப்பை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முன்பு இருந்த நிலை, பின்பு வினையின் நிலை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம், கண் முன்னாடியே காண்கிறோம். இது உண்மை. அடியன் சித்த மருத்துவர் ஒருவர் இது வச்சு மெடிக்கல் வச்சுருக்கார், கிளினிக் வச்சுருக்கார். மெடிக்கலை வியாபாரம் பண்ணிக்கிறார். மருந்து வாங்குறதுக்காக அங்கே சென்று இருக்கிறேன். அவரிடம் பேசிக்கொண்டு மருந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு அந்த கிளினிக்கில் அடியன் நடத்துகிற ஏரியாவில் ஒரு ரவுடி, அவர் தைஸ்டைலாக அந்த வழியில் வந்தவன் மேலே ஏறிக்கிறான். ஏறிட்டு என்கிட்ட காசு கேட்குறான், மிரட்டுறான். வேறு இருந்தாலும் இப்போ உள்ளதான் கிளினிக் வச்சுருக்கான், இவன் டாக்டரு அப்படின்ட்டு மிரட்டுறான். என்னையும் மிரட்டுறான், அவரையும் காசு கொடு, நீனும் கொடு அப்படிங்கிறான். நிமிர்ந்தவன், ரொம்ப நிமிர்ந்தவன். அப்படி மிரட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இல்லை நான் மெடிசன் வாங்கிட்டேன், செலவுக்கு தான் வச்சுருக்கேன்னு கம்பல்சரி அது கொடுத்தவன் நீங்கள் கொடுங்கிறான். குழந்தைகளுக்கு இது வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். வாங்கிறதுக்கு பஸ்ஸுக்கு தான் வச்சுருக்கிறேன். அவன் மிரட்டி அதில் ஒரு 30-40 ரூபா வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட கேட்குறான், அவர் கொடுத்து ஆமாம் கொஞ்சம் கொடுத்தார். இப்படி மிரட்டியவன் என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 வருஷம் 10 வருஷம் கழித்து அவன் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆணவம் அடங்கி விட்டது. ஒரு தட்டும், அதாவது இது வேஷ்டியை கட்ட முடியல, கையை இழுத்துக்கிருச்சு, வாய் இழுத்துக்கிருச்சு, கடந்து வருகிறான். முதல் ஆணவத்தோட கேட்ட காசு இப்போ வாய் கொளறி, வாய் பேச முடியல, வாய் எப்படி சாட்சி வச்சுக்கிட்டு ரொம்ப தயவாகவே யாசகம் பெறுகிறான். இது கர்மா தானே, ஆணவ கர்மா இந்த நிலைக்கு வந்தது. அது கடைசியில் அணிவித்து தான் சொல்கிறான். எவ்வளவு அணிவிப்பு இல்லாமல் சொல்வதில்லை. அவனுக்கு வீட்டில் யாருமே கஞ்சி ஊற்றலை. கடைசியில் இப்படி யாசகம் பெற்று சாப்பிட வேண்டிய நிலையே அந்த ரவுடி கடைசி காலத்தை அணிவிச்சான். இது கண்கூடான விஷயம். அதனால்